நான் ஜிம்மில் போயிட்டு இப்போ யாரையாவது ப்ரோ உங்கள் ஃபிசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து உடனே ப்ரோ என் ஃபிசிக்கை விட உங்கள் ஃபிசிக் தான் ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை நீங்கள் ஏன் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அப்படி பண்ணாதீங்க. மேபி அவங்க உங்களை விட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சீனியராக இருந்திருக்கலாம். ஏன் ஒரு 2 to 3 இயர்ஸ் கூட உங்களோட சீனியராக இருந்து அவங்க அதுக்கான டைம் அண்ட் டெடிகேஷன் கொடுத்து அந்த ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு 6 மந்த் ஆகுது, உங்களுடைய பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுதுன்னு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா பி தேங்க்ஃபுல் டு தேம். நீங்கள் என்ன தான் தேங்க்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களை வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் உங்களுடைய ப்ராக்ரஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் பரவாயில்ல, முன்னாடி நம்ம 35 கேஜிலேருந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு 40 கேஜி வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் தான். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ப்ராக்ரஸ் கரெக்டான ரூட்டில் தான் போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. தயவு செஞ்சு யாரையுமே உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி நீங்களுமே நான் உன்னோட கிரேட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட் இஸ் யுவர் ஓன் வார் ப்ரோ. இட்ஸ் யூ விசஸ் யூ. அவ்வளோதான்.